ஆரோக்கியத்தையும் பட்ஜெட்டையும் பேலன்ஸ் பண்றது ஒரு பெரிய தலைவலி இல்லையா? ஆனா அதுக்கான ஒரு சூப்பர் தீர்வு நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. நல்ல ஹெல்தியா சாப்பிடணும்னா நிறைய செலவாகுமா? இப்போ இருக்கிற ஹெல்த் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படிதானே தோணும். இம்போர்ட்டட் பெர்ரீஸ், காஸ்ட்லியான சப்ளிமெண்ட்ஸ்னு விளம்பரங்கள் நம்மள வாங்க சொல்லிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது, என்னடா இது, ஆரோக்கியமா இருக்கிறது இவ்ளோ காஸ்ட்லியான விஷயமா ஒரு ஆடம்பரமான நினைக்க தோணுது இல்லையா? ஆனா உண்மையான ரகசியம் எங்க இருக்கு தெரியுமா? அது நம்ம கிச்சன்லயே தான் இருக்கு. ஆமா, நம்மளோட பாரம்பரிய இந்திய சமையல் முறைகள்ல தான் அந்த சூப்பர் சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. சரி, நம்ம கிச்சன் சீக்ரெட்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போன ஒரு பெரிய தப்பான நம்பிக்கைய உடைப்போம். அதாவது ஹெல்தி ஃபுட்னாலே காஸ்ட்லிங்கிற அந்த கட்டுக்கதைய. நல்ல ஆரோக்கியம்ங்கிறது ஒரு லக்ஸரி. இந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப கேட்டிருப்போம் இல்லையா? இது நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு. ஆனா அது சுத்தமா உண்மையே இல்லை. ஆமா, அது வெறும் ஒரு கட்டுக்கதை, அவ்வளவுதான். அப்போ அந்த கட்டுக்கதைக்கும் நிஜத்துக்கும் என்னதான் வித்தியாசம்? ஊட்டச்சத்து வேணும்னா காஸ்ட்லியான சப்ளிமெண்ட்ஸ், வெளிநாட்டு உணவுகள் வேணுங்கிறது கட்டுக்கதை. ஆனா நிஜம் என்னன்னா, சரியான உறவு சேர்க்கைகள் மூலியமாவும் நம்ம ஊர்ல அந்தந்த சீசன்ல கிடைக்கிற காய்கறிகள் மூலியமாவும் நமக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும். இந்த நிஜத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போலாம். நம்ம வீட்டு பரன்லயும் அலமாரிலையும் ஒளிஞ்சிருக்கிற மலிவான சூப்பர் ஃபுட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கற கார்போஹைட்ரேட்ஸ் பத்தி பார்க்கலாம். இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா, ரீஃபைன் பண்ணாத உணவுகளை தேர்ந்தெடுக்கிறது. அதாவது மைதாக்கு பதிலா கோதுமை மாவு, வெள்ளரிசிக்கு பதிலா பிரவுன் ரைஸ், அப்புறம் நம்ம சிறுதானியங்கள். ராகில கால்சியம், ஜோவர், பஜ்ரால இரும்புச்சத்து, நார்ச்சத்துன்னு எல்லாமே இருக்கு. விலையும் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது புரோட்டீன். இதுதான் ரொம்ப காஸ்ட்லின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா இந்தியாவுல நம்ம அன்றாட பருப்பு, கொண்டக்கடலை, வேர்க்கடலைன்னு விலை கம்மியான புரோட்டீன் சோர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க குடுக்கற காசுக்கு அதிகமா புரோட்டீன் எதுல இருக்குன்னு கேட்டா அதுக்கு ஒரே பதில் சோயா சங்க்ஸ் தான். அதுதான் இதுல சாம்பியன். இங்க பாருங்க, நம்ம ஊரு தாவர புரோட்டீன் சோர்ஸ் எவ்ளோ பவர்ஃபுல்னு தெரியுதா? சரி, நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு ஒரு கோல்டன் டிப் இருக்கு. தினமும் 1 இல்ல 2 முட்டை. ரொம்ப சிம்பிளான இந்த முட்டை நீங்க பண்ணக்கூடிய பெஸ்டான, ரொம்ப மலிவான ஒரு நியூட்ரிஷன் அப்கிரேட். நம்ம இம்யூனிட்டிக்கு தேவையான வைட்டமின்கள், மினரல்ஸ்க்கு என்ன பண்றது? நம்ம ஊரு கீரைகள், குறிப்பா முருங்கைக்கீரை, இரும்பு சத்துக்கும் கால்சியத்துக்கும் ஒரு புதையல்னே சொல்லலாம். பூசணிக்கால வைட்டமின் ஏ கொட்டி கிடக்கு. வெங்காயம், உருளைக்கிழங்கு மாதிரி விஷயங்களை விலை கம்மியா இருக்கும்போது வாங்கி வச்சுக்கலாம். பால் பொருட்கள், கொழுப்புக்கு வருவோம். இங்கேயும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்மார்ட்டா இருக்கலாம். காஸ்ட்லியான ஆப்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு மோரை யோசிச்சு பாருங்க. பாலை விட விலை கம்மி, ஆனா ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கு. வீட்லயே நெய் காய்ச்சினா காசும் மிச்சம், சுத்தமாவும் இருக்கும். சமைக்க நம்ம ஊர் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய் இதுவே போதும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கேள்வி. ஒரு ஆரஞ்சு பழத்துல அதிக வைட்டமின் சி இருக்கா, இல்ல ஒரு கொய்யா பழத்துல அதிகமா இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. பதில் தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா நம்ம ஊர்ல ரொம்ப மலிவா கிடைக்கிற கொய்யாப்பழத்துல தான் ஆரஞ்சு விட பல மடங்கு அதிகமா வைட்டமின் சி இருக்கு. பாத்தீங்களா, நம்ம லோக்கல் பொருட்கள் தான் எப்பவுமே பெஸ்ட்னு இது எவ்ளோ சூப்பரா சொல்லுது. சரி, இந்த பவர்ஃபுல்லான பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு எப்படி ஒரு பெர்ஃபெக்டான, டேஸ்டியான, அதே சமயம் பேலன்ஸ்டான பிளேட்டை உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு சாம்பிள் சவுத் இந்தியன் மெனு பார்க்கலாமா? காலையில இட்லி, சாம்பார். இது கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ரெண்டும் சேர்ந்த ஒரு சரியான காம்போ. மதியானம் சாதத்தோட இரும்புச்சத்து நிறைஞ்ச கீரை. சாயங்காலம் ஒரு ராகி மால்ட். ராத்திரிக்கு ரொம்ப லைட்டா சுலபமா ஜீரணம் ஆகிற மாதிரி சாப்பாடு. ஒரு நாளைக்கு தேவையான பேலன்ஸ் இதுல கரெக்டா இருக்கு பாருங்க. இன்னொரு ஜெனரல் இந்தியன் மெனு பாருங்க. மத்தியானத்துக்கு ரொட்டி, பருப்பு, கூடவே அந்த சீசன்ல கிடைக்கிற ஒரு காய். ஸ்நாக்ஸ்க்கு ஒரு வேக வச்ச முட்டை, செம்ம புரோட்டீன் பூஸ்ட். ராத்திரிக்கு கிச்சடி, கூடவே கொஞ்சம் தயிர். இது ஒரே பாத்திரத்துல சமைக்கிற ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன் மீல். சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். சரி, நாம இப்போ பார்த்த இந்த உணவுகள்ல இருக்கிற சத்தை இன்னும் அதிகமாக்கி செலவையும் குறைக்க நம்ம பாட்டிங்க காலத்துல இருந்து செஞ்சுட்டு வர சில ஜீனியஸ் கிச்சன் ட்ரிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 டிப்ஸும் ரொம்பவே ஸ்மார்ட்டானது. 1. தானியங்களை ஊற வச்சு முளைக்கட்டுனா அதுல இருக்கிற வைட்டமின், புரோட்டீன் பல மடங்கு அதிகமாகும். 2. தக்காளி மாதிரி காய்கறிகளை விலை கம்மியா இருக்கும்போது வாங்கி வெயில்ல காய வச்சு வச்சுக்கலாம். இது ஒரு சூப்பர் டெக்னிக். 3. காய்கறி தோல்ல நிறைய நார்ச்சத்து இருக்கு, அதை தூக்கி போடாதீங்க. 4. தோசை மாவு மாதிரி புளிக்க வைக்கிறப்போ அதுல வைட்டமின் பி தானாவே உருவாகும். ஆக இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு.
அது என்னன்னா உங்க நாலேஜ் தான் உங்க சூப்பர் பவர். ஆரோக்கியமா சாப்பிடறதுக்கு உங்ககிட்ட எவ்ளோ பணம் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, உங்ககிட்ட எவ்ளோ அறிவு இருக்குங்கிறது தான் முக்கியம். அதாவது நம்மள சுத்தி இருக்கிற லோக்கல், சீசனல், பாரம்பரிய உணவுகளோட அசாத்தியமான சக்திய புரிஞ்சுக்கிறது தான் விஷயம். சரி, போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கடைசி கேள்வி. நாம இன்னைக்கு பேசின விஷயங்கள வச்சு இந்த வாரம் உங்க சாப்பாட்டு தட்டுல நீங்க சேர்க்க போற ஒரு சிம்பிளான பாரம்பரியமான உணவு என்ன? அது ஒரு கைப்பிடி வேர்க்கடலையா இருக்கலாம், இல்ல சொரக்காத்தோலோட சமைச்சு பாக்குறதா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. ஆரம்பிக்கிறது இவ்ளோ ஈஸி.